ஒருத்தர் என்ன தொழில் வேணால் செய்யலாம். ஆனால் எந்த தொழில் அந்த ஜாதகருக்கு செட் ஆகும், எந்த தொழில் மூலமாக அவருடைய வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ரெண்டு இருக்குது. இந்த ராசி கட்டத்தில் லக்னம், சந்திரன், சூரியன் இந்த மூன்று பேருக்கும் 10ஆம் அதிபதி யார், 10ஆம் இடம் யார், அதனுடைய கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகம் இந்த நவாம்ச சக்கரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த நவாம்ச சக்கரத்தில் எந்த ராசியில் இருக்குன்னு பாருங்கள். அந்த ராசியுடைய அதிபதியுடைய காரக தொழில்கள் ஒன்று தான் அந்த ஜாதகருக்கு ஜீவனமாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது மேஷ ராசி, இந்த மேஷ ராசிக்கு 10ஆம் இடம் என்ன, சனி பகவான் இல்லையா. இந்த சனி பகவான் நவாம்ச சக்கரத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சப்போஸ் அவர் ரிஷபத்தில் இருக்காருன்னா, ரிஷபத்துடைய அதிபதி யார், சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலை சம்பந்தப்பட்டது, அப்புறம் வாகனங்கள், உணவுப் பொருள்கள், அப்புறம் பணம், இது சம்பந்தப்பட்ட தொழிலில் ஜாதகருக்கு ஜீவனமாக அமையும்.